ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மே டு அக்டோபர் 6 மாதம் சிலபஸ். நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ஸ்டடி பிளான் இன்ட்ரோ வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? குட் மார்னிங். எப்படி போயிட்டுருக்கு மார்னிங் லைஃபு? ஸோ நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசான ஒரு அப்டேட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். இது உண்மையாகவே சொல்கிறேன், ஒரு வருமானத்துக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். நம்மளுடைய க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவாக இருப்போம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். ஸோ நம்மளுடைய மைண்ட் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். எப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் சரி இதில் என்ன ஒரு வீடியோ போடலாமா, இல்லைன்னா ஒரு வீடியோ போடலாமா, இந்த வேலையை செய்யலாமா அப்படின்றது நம்மளோட க்ரோத்து தான் நம்மளுக்கு வளர வைக்கும். இது ஒரு மோட்டிவேஷனான ஸ்பீச்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கணும், இதுதான் ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், நியூ என்ட்ரி தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் ஒரு ஆப்பில் ஒரு 6000 பே பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்கும் லெசன் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன், நவம்பர் 17ஆம் தேதி ஒரு ஆப்பில் ஒரு 6000 ரூபா பே பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மந்த் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 6 மாதமாக நான் கிளாஸை ஒரு 3 டைம்ஸ் தான் பார்த்துக்கிறேன். ஸோ டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். ஆனால் நான் 3 டைம்ஸ் மட்டும்தான் பார்த்துருந்தேன். ஏன்னா சோம்பேறி நம்மளை ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால நம்ம ஒரு சோம்பேறியாக ஆயிடும். டெய்லி யாருன்னா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம டக்குன்னு நம்ம அந்த விஷயத்தில் நம்ம இறங்கி நம்ம ஒரு வேலையை செய்வோம். ஸோ நம்மளுக்கு ஒரு நாள் பண்ணுவோம், 2வது நாள் பண்ணுவோம். அதே மாதிரி தான் யூடியூப் சேனலும் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு நாள் வீடியோ போட்டால், ஒரு நாள் ஷார்ட்ஸ் போட்டால், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோம்பேறி ஆகிடுச்சு. திருப்பி அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். திருப்பியும் அதே மாதிரி தான் பண்ணேன். ஸ்டேட்டஸ் போடுவேன், எல்லாமே பண்ணேன். ஸோ அது சாரீ பிஸ்னஸ்க்காக பண்ணணும்னு பண்ணலை. நம்மளுடைய ஒரு முயற்சி எந்த அளவுக்கு தான் கண்டினியூ ஆகுது இல்லைன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பண்ணேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ணோம். ஸோ 6 மந்த்து கிளாஸு ஓவர் ஆயிடுச்சு. ஸோ 6 மந்த்து கிளாஸோடைய மட்டுமே இதுவாகி போச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குரூப் 1 ஜூலை மாதம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் வரும். அதே மாதிரி குரூப் 4 பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசம்பரில் எக்ஸாம் வரும். ஸோ அக்டோபரில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இன்னும் இருக்கிற 6 மந்த்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 8 மாதம் நம்மளுக்கு முழுமையாக இருக்குது. அதில் டிசம்பர் விட்டுட்டிங்கனாலும் டிசம்பர், நவம்பர் விட்டுட்டிங்கனாலும் நம்ம அக்டோபர் வரைக்கும் 6 மந்த் இருக்குது. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நம்மளுக்கு 6 மந்த் இருக்குது. நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும். 6 மந்த்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நவம்பர், டிசம்பரில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் 4 அட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெரிய வாய்ப்பு. ஏன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து ஒரு லைக் பண்ணிங்கன்னா மட்டும்தான், நீங்கள் எப்படி சொல்கிறது, ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த மோட்டிவேஷனை உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸ் அந்த ஆப் மூலமா நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, நம்மளுக்கு என்னென்ன கொஷின் ஆன்சர் கேட்குறாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டிப்ஸ் உங்களுக்கு நான் இந்த மோட்டிவேஷன் கிளாஸில் கொடுக்கப்பேன். இது பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு நீங்கள் சேனலை இது பண்ணிவிடுங்க, சரிங்களா? அது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இதிலே பார்த்திங்கன்னா எதுக்காக இந்த வீடியோ சாரீ வீடியோ போடுறீங்க, உடனே வீட்டோடைய பிளாக் போடுவீங்க, உடனே டிஎன்பிஎஸ்சி கிளாஸ், இது சீரியஸாகவே என்னுடைய ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம டெய்லி படித்தா நம்மளுடைய டக்குன்னு ஒரு அட்டன் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன பாப்பா வச்சுட்டு மட்டும் ஒரு 10 மாத குழந்தைய வச்சுட்டு தான் நான் படிக்கிறேனே. ஸோ எனக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு, இப்படியே எனக்கு நிறைய நாள் ஓடிட்டே இருக்கே தவிர நம்மளுக்கான ஒரு வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்மளோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாருன்றதே இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டக்கூடிய விஷயத்தை நம்ம தனியாக செய்யணும். சோம்பேறித்தனமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக தான் இருக்கும். ஒரு 2 நாள் வீடியோ போடுவோம், 3 நாள் தூங்குவோம், 3 நாள் எழுந்துக்க முடியாது, நிறைய விஷயம் இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஃபோன் எடுத்திங்கன்னா நம்ம யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் நிறைய பார்த்திங்கன்னா
2 நாள் வீடியோ போட்டிருப்போம். நானே அப்படி தான். ஸோ நானே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணுன்றதுனால தான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ போடுறது மூலயமா, மக்கள் பார்க்கறது மூலயமா, அவங்க கொஷின் கேட்கறது மூலயமா நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஆக்டிவாக இருக்கும். ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், நான் சேர்ந்துக்கிற கிளாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒர்த்து கிளாஸு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நான் போகிற டெய்லி வீடியோஸை பாருங்கள். ஜஸ்வத் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சேனல், அவருடைய ஆப்பில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி 7ஆம் தேதி தான் அவருடைய கிளாஸ் ஜாயின் ஆச்சு. ஆனால் நான் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் பேட்ச் கூட நான் அட்டன் பண்ணல. ஆனால் அவருடைய டெஸ்ட் பேட்ச் நம்ம எப்போனாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் டிசம்பர் வரைக்கும் அவருடைய இது இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸு. ஸோ இப்போ டெய்லி படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு கட்டாயம் இருந்தால் பரவாயில்ல. ஸோ நம்ம அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாததுனால எனக்கு வந்து அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இனி வரும் ஒரு 6 மந்த்து கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும், அது ஒரு மோட்டிவேஷனாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். நம்ம பேமெண்ட் பண்ணதுனால அந்த டிசம்பர் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 2 சிலபஸ் வைஸ் நம்ம வந்து சிலபஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம படித்தோம் அப்படின்னா டக்கு நம்ம சிலபஸ் 6 மாதத்துக்கு முடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவருடைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோவில்? சிலபஸ் பார்த்திங்கன்னா டேட் போட்டே கொடுத்துருக்காரு. அவர் ஆரம்பித்தது 17/11 அவர் ஆரம்பித்தது. ஸோ சிலபஸ் போட்டு அவர் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா 10/5 கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு 2 மந்த்து டிலே பண்ணி தான் பண்ணேன் அப்படின்றதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சூப்பரான சிலபஸ் இது. உங்களுக்கு தெரியுதா பாருங்க, அழகான சிலபஸ் கொடுத்துருக்காரு. செம்ம சிலபஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்களே என் கூட ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கும் ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். மேக்ஸ் வந்து சில பேருக்கு டக்குன்னு வராது. ஆனால் இவர் எடுக்கிற கிளாஸ் பார்த்திங்கன்னா சீரியஸாகவே ஒரு சின்ன குழந்தைங்க கூட மேக்ஸ் அவ்வளோ ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய, நான் வந்து அவ்வளோ ஒரு வீடியோ வந்து நான் போய் பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து அந்த சொல்கிறேனே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கல. சப்போர்ட் நிறைய இருக்குது. நான் இதுக்கு ஃபீஸ் 6000 ரூபாய் கட்டிட்டு உடனே நான் என்ன பண்ணேன், சாரீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில் போய்ட்டேன். ஸோ இதோட ட்ராபேக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே விட்டுடக்கூடாது. அவர் எவ்வளோ அழகாக ஓஎம்ஆர் ஷீட்லாம் கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு டெஸ்ட் பேட்சுக்குமே பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டோடு கொடுத்துருக்காரு. சூப்பரான ஓஎம்ஆர் ஷீட்டோட எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க. எத்தனை ஷீட் தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 33 ஷீட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புக்லெட்லாம் போட்டு அழகாக கொடுத்துருக்காரு. நான் வந்து யூஸ் பண்ணிக்கலன்னு தான் சொல்ல முடியும். குவாலிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ சிலபஸ் வைஸ் குவாலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம படிக்கிற எவ்வளோ அழகாக லைன் பை லைன். எனக்கு இந்த புக்கை பார்க்கும்போது ஃபாண்ட் சைஸ் தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம படிக்கும்போது ஒரு ஃபாண்ட் சைஸ் அழகாக இருந்தால் தான் படிக்க தோணும். அது மைண்டில் ஏற்றிக்கும். சின்னதாக ரொம்ப குட்டியாக ஏதோ சுருக்கமாலாம் கொடுக்காம ஃபாண்ட் சைஸ் தாங்க இல்லை அழகாக கொடுத்துருக்கு. படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை கொடுத்தது எனக்கு. இந்த ஆப்பில் வந்து நான் ஜாயின் பண்ண உடனே எனக்கு இது ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுத்தாங்க. சீரியஸாக சொல்கிறேன், ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தா எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஃப்ரீனஸ் கொடுத்து நம்ம வந்து மோட்டிவேஷன் இல்லாத பட்சத்துக்கு நம்மளுடைய லைஃபே வந்து ஃபாயில் ஆகக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ என்னோடு சேர்ந்து நீங்கள் மே 1 நான் வந்து திருப்பியும் வந்து 6 மந்த் கோர்ஸ் நான் பண்ண போகிறேன். ஸோ அவருடைய ஆப் மூலமாக தான் நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்க போகிறேன். எல்லா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு டெய்லி கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் மட்டும்தாங்க கண்டிப்பாக வந்து நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அப்படின்னா சோம்பேறியாக இருக்கலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, சோம்பேறியாகவும் இருக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தது தானே. நான் எப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் எனக்கு யாருன்னா கொடுத்துட்டே இருந்தாங்க, என்ன யாரோ ஒருத்தர் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க, அவங்களுக்கு எப்படியாச்சும் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம ஒரு மோட்டிவேஷனை இறங்கும். இது எந்த நோக்கத்துக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து போட்டதுனால ஒரு 600 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவை தொடர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான கிளாஸஸ் வந்து சூப்பராக போகும். நீங்களும் அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்த்து நீங்களும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக படிப்பீங்க அப்படின்றதுக்காக 6 மந்த் கோர்ஸு. ஸோ இப்போதைக்கு நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு 28ஆம் தேதி வந்து இன்றைக்கி வந்துருக்கு. இன்னும் 29, 30 2 நாள் டைம் இருக்குது. இந்த 2 நாளுமே நான் லைவ் வந்து இன்ட்ரோ வீடியோ கொடுக்குறேன்.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா மே 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும், எந்த ஷெடியூலில் படிக்கணும், எந்த புக்கில் இருக்குது, எந்த புக்ஸ் வைஸ் நான் உங்களுக்கு எந்த சிலபஸில் படிக்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் அரேஞ்ச் பண்ணியோ இல்லை என்கிட்ட நீங்கள் நோட்ஸ் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு சில நோட்ஸ்லாம் வந்து பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? சில பாயிண்ட்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களை இப்போ வந்து ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கே ஃபஸ்ட்டு அட்டன் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன். அவ்வளோ கம்ப்ளீட்டாக அட்டன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ நான் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், அவருடைய ஐடி அவர்கிட்ட நான் ஆர்டர் போடுறதுக்கான பில் ரிசிப்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான இது இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் போட்டு போட்டு ஜஷ்வர் கிஷன் சொல்லிட்டு போட்டு அழகாக கொடுத்துருக்காரு. நான் எப்போ அப்ளை பண்ணேன் 3/11 அப்ளை பண்ணது கூட அழகாக டேட் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அது கிளியராக தெரியாது, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் முடிஞ்சால் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு போடுற டெய்லி அப்டேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நாளைக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஈவினிங் அதாவது வந்து மறுநாள் 30ஆம் தேதி ஒரு இன்ட்ரோடக்ஷன் 3 இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம மே 1லேருந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெய்லியும் 6 மாத சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். உண்மையாகவே சொல்கிறேன், முயற்சி எடுங்க, வீண் போகாது. நாடும் சேர்ந்து நீங்களும் சேர்ந்து பண்ணுங்கள். ஸோ ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். அதே மாதிரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எடுக்கும் கவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க முடியாது. அதுக்கான ஒரு ஷெடியூல் நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இப்போ எனக்கு பேபி இருக்கிறதுனால என்னால் வந்து அவன் மார்னிங் விடிய காலையில் தான் நல்லா தூங்குவாங்க. விடிய காலையில் 4 to 7 வரைக்கும் நல்லா தூங்குவாங்க. எனக்கு அது ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு மதியம் ஆஃப்டர்நூன் படுத்து தூங்குவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃப்டர்நூனும் கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கலாம். எனக்கு உண்மையாகவே சொல்ல போனால் எனக்கு டைம் நிறைய இருக்குது. ஸோ நான் தான் அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இனிமேல் வந்து இருக்கிற 6 மந்த்து நம்ம வந்து இதுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மற்றபடி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. உண்மையாகவே சொல்கிறேன், லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்ம ஒரு அச்சீவ்மெண்ட் எது பண்ணியிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சில நோட்ஸ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இனிமேல் வந்து நம்ம புதுசாக மே 1லேருந்து நம்ம புதுசாக வந்து வீடியோ போடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைவ் வாங்க அப்படின்னா நம்ம லைவில் டிஸ்கஸும் பண்ணலாம். சரிங்களா? சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டிஸ்கஸும் பண்ணலாம். ஸோ லைவில் நம்ம வந்து கொஷின் ஆன்சர் கூட கேட்டுக்கோங்க. இதில் ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும். ஆல்ரெடி நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சும்மா எக்ஸாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் ஃபஸ்ட் டைம், 3rd டைம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அதிலலாம் எனக்கு அவ்வளோ பெருசாக மார்க் வந்ததில்லை. ஸோ அதை அந்த சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க, சரி அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் அதை அட்டன் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி அடையலாம். நானும் உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். நீங்கள் என்னோட சேர்ந்து பயணிக்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து டெய்லியும் வந்து வீடியோவாக போடுறேன். சரிங்களா? மார்னிங் டைமில் குழந்தை தூங்கும்போது நான் படிப்பேன். ஸோ அதுக்கு ஒரு முதல்ல ஷெடியூல் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போ படிக்கணும், எப்போ படித்தா வந்து அது ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி தமிழ் எப்போ படிக்கணும், பால் எப்போ படிக்கணும், அதே மாதிரி மேக்ஸ் எப்போ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ் இருக்குது எனக்கு. ஸோ அந்த நாலேஜை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே முயற்சி பண்ணுங்கள், வெற்றி. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெற்றி அடையலாம். நானும் உங்களோட சேர்ந்து தான் முயற்சி பண்ண போகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு வெற்றி எடுத்துகிட்டு போய் விடுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது சீரியஸ்லி சொல்கிறேன், இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா படிக்க நான் பேசுகிற வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இன்ட்ரொடக்ஷன் வீடியோன்றதுனால நீங்கள் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னோட சேர்ந்து பயணிக்க சரிங்களா? ஸோ டிஎன்பிசி குரூப் 1 இந்த கிளாஸில் பார்க்கலாம், குரூப் 4 பார்க்கலாம். ஸோ குரூப் 1 பார்த்திங்கன்னா 3 மந்த்தாக இருக்குது. குரூப் 4 வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 8 மந்த்தே இருக்குது.
உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. 6 மந்த்ன்றது ரொம்ப சிம்பிளாக நம்ம சிலபஸை முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நாளைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா? பாய் மேடம். ஓகேங்களா? இதுலேயே வந்து நம்ம சாரீஸும் வரும். ஏன்னா எனக்கு வந்து அதிகமான ஏன்னா ஒர்க் கொடுத்துட்டே எனக்கு நானே ஒர்க் கொடுக்காம அப்படின்னா நான் ஒரு ஆக்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக இருப்பேன். ஸோ நான் சோர்ந்து உட்காந்துட்டேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு இதுவாக இருக்க முடியாது. ஸோ கிட்ஸுக்கான கலெக்ஷன், லேடிஸ் உமன்ஸ்க்கான கலெக்ஷன் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ அதை எல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த இதுதான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நல்ல ஒரு கிளாஸாக இது அமைக்கும். கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.